பெப்பர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட் சைட் டிஷ். நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரோ, இப்போ கம்மியான பேர்னால் அதுக்கு நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்னால் நிறைய ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்தாப்பில். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருக்கோ நாங்கள் 4 பேருக்காண்டி செஞ்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்குங்க. மஷ்ரூம் கிரேவி எந்த ஃபார்மில் இருந்தாலும் மஷ்ரூம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தக்காளியை நல்லா சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெஜிடபிள் சாப்பர் இருந்தால் அதில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இன்னுமே நல்லா ஃபைனாக சாப் ஆகும்ல. நான் மஷ்ரூம் எப்படியும் ஒரு 3 டப்பாஸ் எடுத்துருப்பேங்க. அந்த ஷாப்பில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு பாக்ஸில், அதே மாதிரி 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன். எங்களுக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 4 பேர் நல்லாவே சாப்பிடுவோம். சப்பாத்தி கூட தான். ஸோ மஷ்ரூம் 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இவ்வளோதாங்க. கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம். இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு மசாலா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சிக்கன் மசாலா. அது நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, சாட்டே ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் சாப் பண்ணிடாதீங்க. ஒரு மஷ்ரூமை நீங்கள் மேக்ஸிமம் 1 கட் இல்லை 2 கட் பண்ணால் போதும். ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி இப்போது இது எப்படின்னா மட்டன் குழம்புக்கு ஆல்டர்னேட் தாங்க இந்த மஷ்ரூம் குழம்பு. மட்டன் குழம்பையும் நீங்கள் இந்த ஃபார்மில் செய்யலாம், சிக்கனும் நீங்கள் இந்த ஃபார்மில் செய்யலாம். சூப்பராக வரும். நான் இப்போது நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் மஷ்ரூமை அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் போட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது சைட் பை சைடு ஒரே ஒரு சின்னோண்டு காலிஃப்ளவர் அண்ட் பச்சை பட்டாணியை அதை வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது சும்மா உங்களுக்கு அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஆப்ஷனலுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா பெப்பரும் சோம்பும். இப்போது 2 டீஸ்பூன் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதை பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயினான சீக்ரெட் மசாலா கூட சொல்லலாம். 2 டீஸ்பூன் மிளகுனா 1 டீஸ்பூன் சோம்பு, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு நம்ம தண்ணி ஊற்றாமலே மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். இதெல்லாமே மஷ்ரூம்லேருந்து வந்த வாட்டர் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ நீங்கள் சுக்காவாக கூட பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு கிரேவி ஃபார்மில் வேணும்னா, குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு குழம்பு ஃபார்மில் வேணும், நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணாதீங்க. அதோடய ஃப்ளேவருமே குழம்புல இறங்கணுன்னா நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுருங்க. நான் இப்போ இது டேஸ்டிங்க, ஏன்னா எனக்கு மஷ்ரூம் பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மட்டன் சிக்கன் எப்படி குழம்புல கொதிக்கும் போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆகும், அதே மாதிரி எனக்கு மஷ்ரூம் பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் டேஸ்டிங்னு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்துக்கூடையும் எல்லாத்துக்கூடையுமே இது செட் ஆகும். ஸோ நான் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நாங்கள் நைட்டு டின்னருக்கு இதை சாப்பிட்டோம். சப்பாத்தி சுட்டு இந்த குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. டூ ட்ரை திஸ் ரெசிபி. அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் என் வீடியோவுக்கு லைக், கமெண்ட், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோவை பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை இந்த எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு.